வாங்க, இதான் நம்ம ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் ரூம். என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு? டிஎம் சௌந்தரராஜன், எஸ்பி பாலசுப்ரமணியம் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீங்க ரொம்ப தமாஷ் பண்றீங்க. படுத்தாதீங்க. ஐயோ டைம் ஆச்சுங்க, நாளைக்கு பாத்துக்கலாமா? அதெல்லாம் முடியாது, இன்னைக்கே சொல்லி கொடுங்க. ஐயோ, இத பாத்தீங்களா? இதான் நம்ம ஆபீஸ் ஜெனரல் ஃபைல்ஸ். இது வந்து ஸ்டாஃப் லோன்ஸ், இது பர்ச்சேஸ், இது கிரெடிட். பர்ச்சேஸ் ஃபைலா? என்ன அங்க பாருங்க. இது நம்ம ஆபீஸ் பழம்பெருச்சாளி வணங்க முடியே. இங்க என்ன பண்றீங்க? உழவு பாக்குறேன். உழவு பாக்குறீங்களா? இருங்க, வெடி வைக்கிறேன். என்னங்க இது? அவ்வளவுதான். ஏதாவது ஆயிட்டா? ஆபீஸ் லீவ் தான், அதையும் போடுங்க. சரி, இதையும் அடிக்க வச்சிட்டு வாங்க. வாங்க போலாம். உங்களை விட மாட்டேனே. இதோ வர்றேன். நல்ல வேலை, தலைக்கு ஒண்ணும் ஆல. என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? அவன் இன்னும் காணுமேமா. ஆபீஸ்ல ஏதாவது ஓவர் டைம் இருக்குமா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வரியா? ஆபீஸ் வரைக்கும் போய் பாத்துட்டு வந்துடலாம். அண்ணன் என்ன தனியா வரப்போகுது? நம்ம ரிக்ஷாக்காரர் பத்திரமா அழிச்சிட்டு வந்து வீட்டுல விட்டுருவாரு. வாமா உள்ள போலாம். என்னமா என்ன பண்ணுது? அந்த நெஞ்சு வலி மாத்திரை எடுத்துட்டு வா. ஐயோ, நம்ம வீட்டுல பெரிய பார்மசியே இருக்கு. ஆனா எதுக்கு எதை கொடுக்கறதுன்னு தான் தெரியல. நான் பாட்டுக்கு எதையாவது கொடுத்து தப்பாயிடக்கூடாது. அம்மா கொஞ்சம் இரு, டாக்டர்கிட்ட கேட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். தைரியமா இருமா. ஐயோ ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சு. உள்ள ரொம்ப இருட்டா இருக்குமே. ஐயோ, உள்ள என்ன நடக்குதோ தெரியல. ஏங்க, இது மாதிரி இருட்டுல சிரிக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, எதுக்கு சிரிக்கிறீங்க? அமெரிக்கால ஒரு தடவை சொல்லிட்டு சிரிங்கம்மா. அமெரிக்கால ஒரு தடவை பவர் கட் ஆகி 5000 லிப்ட் நின்னு போச்சாம். அதுக்கு என்ன இப்போ? அடுத்த 10வது மாசம் லிப்ட்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா பாத்துக்கங்க. ஐயோ, எந்த நேரத்துல எதை சொல்றதுன்னே விவசாய இல்லையா உங்களுக்கு? கரண்ட் வந்தாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர். ஏன்பா திடீர்னு கரண்ட் கட் ஆச்சு? உள்ள ஒண்ணும் நடக்கலையே. ஒண்ணும் நடக்கலையே சார். நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. அதுவா, லிப்ட்ல பவர் கட் ஆயிருந்துச்சா? இருட்டுல ஒண்ணும் தெரியல. போங்க. ஒண்ணும் தெரியாத அளவுக்கு நடந்து போச்சா? ஐயோ, கை நழுவி போச்சு. இந்த மாதிரி நேரம் கழிச்சு வராது பாலு. அம்மாவால தாங்கிக்க முடியாது. என்னம்மா பண்றது? திடீர்னு ஓவர் டைம் போட்டாங்க. இப்பவே சொல்லிடுறேன், இன்னும் ஒரு வாரத்துக்கு லேட்டா தான் வருவேன். நீ ஏமா கவலைப்படுற? நீதான் ஒரு பொறுப்பான ரிக்ஷாக்காரனை போட்டு வச்சிருக்கல. தர வந்துட்டாரா? நெஞ்சு வலியில பறந்து போயிருக்குமே. அப்ப மாத்திர அந்த டிராவல கொண்டு போய் வை. ஐயோ, எனக்கு வேணும், எனக்கு வேணும். உனக்கும் தோசை வேணுமா? இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கொண்டு போய் வைடி. இந்த பாருமா, உன்னோட அனாவசியமான பயத்தினால வீட்டுல எல்லாருக்கும் டென்ஷன் அதிகமாயிடுச்சு பாத்தியா? இன்னொரு தோசை போடு. என்ன சோகம் கண்ணு. பொதுவா மாமியா மருமகன்னா சண்டைக்காரின்னு சொல்லுவாங்க. நாம 2 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கோம் பாத்தியா? இத பார்த்து ஊர்ல எத்தனை பேர் கண்ணை உறுத்துது தெரியுமா? நாம மாமியார் மருமக மட்டும் இல்ல, பாட்டியும் பேத்தியும் கூட. சக்கு, உங்க வாடி கண்ணு. அம்மாடி, நீ என் மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா அந்த மந்திரவாதி சொன்னான் பாரு, அத மறந்துடாத கண்ணு. அண்ட பகிரண்ட ஆதியே, சண்ட பிரசண்ட ஜோதியே. ஆஹா, உங்க வாழ்க்கையில ஒளிமயமான எதிர்காலம் தோணுது. நீங்க மாடி வீடு கட்டி கோடி கோடியா சொத்து சேர்க்க போறீங்க. சிக்குதே. எங்க உங்க வயத்துலயா? எங்க அப்ப மண்டையில. அம்மா, உனக்கு ஒரு தோஷம் இருக்கு. நீ உன் புருஷனோட எந்தவித உறவும் வச்சுக்க கூடாது. அப்படி தப்பி தவறி தொட்டீங்கன்னா உங்க பாட்டி செத்துடும். இருக்க மாட்டேன் பாட்டி. இந்த தோஷம் சில வருஷங்களுக்கு தான். மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு எழுந்தருளுவேன். அது வரைக்கும் உன் புருஷன் மூச்சு காத்து கூட உன் மேல படக்கூடாது. அப்படி பட்டா உங்க பாட்டி உயிர் பட்டு. என் பாட்டி உயிர் தான் எனக்கு முக்கியம். என் புருஷனை என் பக்கத்துல கூட சேர்க்க மாட்டேன். இந்த விஷயம் உன் புருஷனுக்கு தெரிஞ்சது? தெரிஞ்சா அவ செத்துருவா. ஐயோ, இத மனசுல வச்சுக்கிட்டு தானே இத்தனை வருஷமா அவரை கையில அகப்படாம இருக்கேன். மதுரை மல்லி, திருநெல்வேலி அல்வா,
இத கொடுத்து இன்னைக்கு அவளை அசத்திர வேண்டியதுதான். அல்வாவுக்கு மயங்காத பொம்பளையே கிடையாது. கிழிச்ச அல்வாவையா? அல்வாவை பிக்க தான் முடியும், கிழிக்க முடியாது. நீயும் எத்தனையோ வருஷமா தான் அக்காவை மயக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குற, முடியலையே. இந்த கடையில வாங்கின அல்வாவுக்கா மயங்க போகுது? இல்ல சொந்தமா கிண்டி கொடுக்கணும்னு நினைக்கிறியா? கிண்டி ராயப்பேட்டையெல்லாம் வேணாம், அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன? டட்டடைன். என்னன்னு பாக்குறியா? தேவதாஸ் பார்வதி, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், இந்த 3 மத காதலர்களையும் ஒன்னா இணைச்சதே இந்த ஊதுபத்தி தான். வாசனை தூக்குது, வாங்கிட்டு போய் அசத்திர வேண்டியதுதான். குர்ரா. ஏதோ அக்காவோட சேர முடியாம கஷ்டப்படுறியேன்னு இந்த ஊதுபத்திய குடுக்கறேன், இந்தா. அட பாவிங்களா, மாமா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மச்சான் செய்றீங்களே. இருந்தாலும் பரவாயில்ல, மலையேறினாலும் மச்சான் உதவி வேணும்னு சொல்லுவாங்க. வர்றேன். என்ன என்ன விஷயம், என்ன வேணும்? புருஷன் பொண்டாட்டிட்ட என்ன கேட்பாங்க? இட்லி வடை கேட்பாங்க, ஆப்பம் கேட்பாங்க, இல்லன்னா சோறு கேட்பாங்க. வேற என்ன கேட்பாங்க? வேற இது கேட்பாங்க. ஐயோ வேண்டாங்க, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உயிருக்கே ஆபத்துங்க. உயிரே போனாலும் சரி விடமாட்டேன், விடமாட்டேன். விடுங்க. 18 years. 18 வருஷம். அது எங்களுக்கு தெரியும். மொழிபெயர்க்கிறீங்களோ? இத பத்த வச்சிட வேண்டியதுதான். கொளுத்திட்டேன். பாட்டி பாட்டி என்ன ஆயிடுச்சு? ஐயோ ஓடிட்டாளே. அலாவுதீனுக்கு ஒரு அற்புத விளக்கு கிடைச்ச மாதிரி நமக்கு இது ஒரு அற்புத ஊதுபத்தி. விடக்கூடாது. அம்மாடி, ரூமுக்கு போனி என்னமா ஆச்சு? பக்கத்துல உட்கார வச்சு பத்த வச்சாரு. பத்த வச்சானா? கத்திய பத்த வச்சாரு பாட்டி. அல்வா மல்லிகைப்பூ கொடுத்தானா? அதுக்குள்ள ஓடியாந்துட்டானே. அதானே பார்த்தேன். சக்குபாய், அங்க பாரு, இங்க சக்குபாய், பாரு. ஞான பழத்தை புடுங்கு. சக்குபாய், உன்னை விடமாட்டேன். சக்குபாய். ஐயோ. என்ன ஊதுபத்தி இந்த பக்கம் வேலை செய்துகிட்டு இருக்கு? என்ன பண்றது? இந்த வாசனை என்ன சொல்ல போற? தூக்குதுங்க. நல்ல வேளை நான் பதறிட்டேன். இந்தா, இந்த அல்வாவை தலையில வச்சுக்க. இந்த மல்லிகைப்பூவை வாயில வச்சு தின்னு. என்னங்க மாத்து வைக்கிறீங்க? ஆஹா, மாம்பழத்தை எதிர்பார்த்தேன். ஆஹா, சக்கு சக்கு. என்ன கொக்கு? 18 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த பத்தினால நம்ம காதல் பத்திக்குச்சு. சி, போங்க. ஓ. ஐயோ, மாமா வாங்க, அம்மா வாங்க. ஐயோ பாட்டி, சீக்கிரம் வாங்க. அக்கா சீக்கிரம் வாங்க. என்னடா என்னாச்சு? மாமா உனக்கு துரோகம் பண்ணிட்டாருக்கா. துரோகமா? என்னடா சொல்ற? வீட்டுல இருக்கிற வேலைக்காரி 2வதா செட்டப் பண்ணி எனக்கு சின்னக்க வாங்கிட்டாரு. அங்க பாரு, வெந்தது பாதியும் வேவாது பாதியுமா பாயில நிக்கிறாங்க. ஐயோ ஐயோ, விட்டா ஆம்லேட் ஆயிடுவார் போல இருக்க. என்னங்க என்னங்க? ஐயோ 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 ஐயோ. மாமா அத அணைங்க. ஐயோ அதல்ல இத. ஐயோ ஊதுபத்திய அண்ணடா, நல்லா அண்ணா. இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னா கேக்குறீங்க? நான் நான் சோ சோ போலும், நாங்க சொல்லிக்கிறோம். சக்கு, இவன் என்ன பண்ணா, மாமா 18 வருஷமா நீங்க சோழாவத்தான சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் கப்புள் சாகணும்னா இந்த ஊதுபத்திய கப்புன்னு பத்த வைங்கன்னா பத்த வச்சேன். இப்படி ஆயிருச்சு. சாரதா, ஊதுபத்தினால ஏற்பட்ட குழப்பம் தானா இது? நீ என்ன மெழுகுவத்தினாலயா குழப்பம்? இனிமே நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல ஊதுபத்தி ஏற்றப்படாது.